viewers, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு syllabus standard 9 ஓட chapter 5 exercise number 5.2 ல second roman letterல second subdivision பார்க்கலாம். show that the collinear அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல a values வச்சு வருது, பார்த்ததுமே பயந்துராதீங்க. ரொம்ப ஈஸியான சம் தான். முதல்ல first point a, second point b, third point c நேம் பண்ணிக்கோங்க. இப்போ first வந்து நம்ம ab க்கு distance எடுக்க போறோம். a ஓட பாயிண்ட்ஸை வந்து x1 y1 நேம் பண்ணிக்கோங்க. b ஓட பாயிண்ட் வந்து x2 y2 நேம் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ab is equal to distance formula எழுதிட்டு இப்போ நீங்கள் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி போகிறீங்க. a minus a the whole square plus 3 plus 2 the whole square. a minus a 0 ஆயிடுது. by God's grace a minus a 0 ஆயிடுது. உங்களுக்கு வெறும் 3 plus 2 5 square which is 5 square அப்படின்றப்போ ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு 5 வந்துடும். எப்போவுமே வேரியபிள் இருந்தால் தான் தொல்லை, பட் ஆனால் அந்த வேரியபிள் வந்து அழகாக 0 ஆயிடுச்சு உங்களுக்கு. அதுக்கு தான் சொன்னேன் இந்த சம் ரொம்ப ஈஸின்னு சொல்லிட்டு. அடுத்தது பிசி பண்ண போகிறோம். பியோட வேல்யூவை x1 y1, சியோட வேல்யூவை x2 y2 நேம் பண்ணிட்டு இப்போ பிசிக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஸோ BC is equal to a minus a the whole square plus 0 minus 3 the whole square. இதுலேயும் a minus a 0 ஆகிடுது. ஸோ minus 3 the whole square அப்படின்னு வந்துடும். மைனஸ் ஸ்கொயர் பண்ணுறப்ப ப்ளஸ் ஆகிடும். ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு 3 அப்படின்னு வந்துடும். அடுத்தது CA. ஸோ இதுக்கும் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா எழுதிக்கிறோம். x1 y1 x2 y2 நேம் பண்ணிவிட்டு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணுறப்போ a minus a the whole square plus minus 2 minus 0 the whole square. ஸோ which is 2 ஸ்கொயர் ஆகிடும். ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ 2ன்னு கிடச்சிடுது. இதில் பிசியும் சிஏவும் ஆட் பண்ணோம்னா 5 அப்படின்ற ஏபி ஆன்சர் கிடச்சிடுது. ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு பிசி ப்ளஸ் சிஏ அப்படின்னு இது வந்ததால் இட் இஸ் எ கொலீனியர். தட் இஸ் ஆல் த 3 கிவன் பாயிண்ட்ஸ் லை ஆன் எ ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னாலும் ஒன்று தான், கொலீனியர் அப்படின்னாலும் ஒன்று தான். லாங் ஷார்ட்டில் ஃபுல் சம் காமிச்சிடுறேன் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸுக்கு நேம் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஏபிக்கு டிஸ்டன்ஸ் எடுத்தது, அப்புறமா பிசிக்கு டிஸ்டன்ஸ் எடுத்திருக்கோம், அப்புறமா சிஏக்கு டிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு அதோட தியரியை வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம்னா இது வந்து கொலீனியர்னு ப்ரூவ் ஆகிடும். இதுவரை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ வியூவர்ஸ்.